கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ராஜாவம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவம் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், ஹகா பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உபரா உகரா உபரபாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. ரிப்பாரா ரிக்காரா ரீகரகாரரா. எல்லாம் அமை அறியணுமே, என்னாம் அமை அறியணுமே, இனம் கிட்டி சேரணுமே, இனம் கிட்டி சேரணுமே. ரிப்பாரா ரப்பாரா ரூபரவாரரா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. மம்மம்மா ரமம்மா ரகரகாரரா. ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. ரோ ரோரா ரோகரா ரோ பரவாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே யான் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே. அகரா அபரா அகரகாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. ஊரரா ஓபரா ஊரரரா. சீர்படுத்தம் சீஷ்டிகரே, சீர்படுத்தம் சீஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தானியல் ராஜேஷ் பிரைசரார், லீலா அம்மாள் பிரைசரார், கவிதா சிஸ்டர் பிரைசரார், செல்வி டீச்சர் பிரைசரார். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:4. கட்டுண்டவர்கள் கீழ் கீழ் முடங்கி நாள் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்கள் விழுவார்கள். எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டியே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்க்கிறது போ கீழ் கா ரா. போ டை போ கா ரா. கே மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். கா ரா போ கீழ். போ கீழ் டவுன், அதாவது முடக்கி கிடக்கிறது. முடக்கினா விழுந்து எழுந்திருக்க முடியாது கிடக்கிறது தான் போ. அடிச்சு ஒருத்தர இந்த குத்துச்சண்டை இருக்கணும், அடிச்சு எப்போ வர ப்ளோ பண்ணுவாங்கன்னா அவன் திரும்ப என்ன செய்யக்கூடாது, எழுதிருக்க கூடாது. அந்த அளவுக்கு இது ஒரு ஆசீர்வாதத்துல நம்ம இதை பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 9வது வசனத்துல யூதா பாலசிங்கம்.
நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்ப மடங்கி படுத்தான். இந்த வசனத்துக்கு விளக்கம் நான் கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் தான் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப விளக்கம் அங்க நம்ம போக முடியாது. மடங்கி கிடக்கிறது. போ இதை விட இன்னும் அழகாக நம்ம இன்னொரு இடத்துல காட்டுறோம். கிளாசிக்கா இந்த வசனத்தை எப்படி விளக்கப்படுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 5வது வசனம். 7:5. இப்ப ஆண்டவர் நம்பரை குறைச்சிட்டே வர்றாரு. அவருக்கு நம்பர் முக்கியமே கிடையாது. அவருக்கு கொஞ்சத்தை வச்சு ஒரு பெரிய காரியம். யோனாத்தான் சொல்வாரு, ஆண்டவருக்கு கொஞ்சத்தை கொண்டாவங்களும் ரட்சிக்கிறது அவருக்கு லேசானக்கார். நமக்கு தான் நிறைய ஸ்ட்ரென்த் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் ஃபில்டர் பண்றாரு. ஃபில்டர் பண்றதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அதிகாரம் 5வது வசனத்தில், அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டை கொண்டு போனான். இறங்கி போகவன். இறங்கி, அது ஒரு வார்த்தை. இறங்கி கீழ். இதை இன்னொரு காத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் கெதியை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்குவது போல பிரகாரம் அதை தன் நாக்குனாலே நக்குவனோ அவனை தனியாகவும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன், குனிகிறவன். அப்ப அந்த குனிகிறதுங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம ரெண்டு காரியம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு ராஜா ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றார். பிரதிஷ்டை பண்ணிட்டு அவர் எந்த பொசிஷன்ல இருந்து வருகிறாருங்கிறத அங்க பாக்குறோம். கீழ். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 54வது வசனம். 8:54. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தை வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தரை பலிபடுத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்திலிருந்து முழங்கால் படியிட்டு இருக்கிறதை விட்டு எழும்புகிறார். அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வருகிறார். அநேகர் ஜெபிக்கும் போது முழங்கால் போட வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச பொசிஷன் நீல் டவுன் அண்ட் ப்ரே. முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பொசிஷன். இப்ப நம்ம பார்க்கறது சாகிற காரியத்தை பார்க்கிறோம். 2வது ஒரு பக்கம் ஸ்லைன். வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம வசனத்துக்கு விளக்கத்தை பார்க்க போயிடும். ஏசாயா 10வது அதிகாரம் 4வது வசனத்துல, கட்டுண்டவர்கள் கீழ். அந்த கீழ் தான் சொன்னாங்க. கொலை செய்யப்பட்டவர்கள் மேல் விழுவார்கள். விழுவார்கள் கொலை செய்யப்பட்டுங்கிறதுக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல் நான் சொன்னது கிரேக், இது எபிரேய வார்த்தை, இது கிரேக் வார்த்தை. அப்போ கேட்டினோ ஸ்லைம். அப்போ APO அப்போ கேட்டினோ APO அப்போ கேட்டினோ KTEINO கேட்டினோ. மேல மேல போட்டு கேட்டினோ நோ அப்படி எழுத்து வாசிக்கணும். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால புதிய ஏற்பாடு நம்ம பார்க்க போறோம். இது டு கில், கொலை செய்யறத நம்ம பார்க்கணும். லூக்கா 11வது அதிகாரம் 47வது வசனத்துல 11:47, உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்களை கொலை செய்த தீர்க்கதரிசிகள் கல்லறை கட்டுகிறீர்கள். இந்த மாய்மலமான பரிசேர் சதிசேர ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தையை கொடுக்கிற, ஒரு சாப வார்த்தை சொல்றார். இவங்களுடைய நேரப்போக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்கிறது. உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் இருக்குது. கொலை செய்வாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னா கல்லறையை கட்டுறாங்க. இந்த கல்லறைங்கிறது அவர்களுடைய பொசிஷனை காட்டு. என்னுடைய பாட்டி சொர்ணாபாய் லைசாண்ட், அவங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப எங்க பாட்டி பிடிக்கும். அந்த காலத்துல மார்பிள், இட்டாலியன் மார்பிள் இப்பெல்லாம் இங்க சீச்சின ரோட்ல கிடக்குது மார்பிள். ஆனா அன்னைக்கெல்லாம் மார்பிள் ரொம்ப கஷ்டமான காரியம். அதை அங்கிருந்து ஒரு
சிலுவை மிக மிக அழகாக செய்து அங்கிருந்து ஷிப்ல வந்து அதை தான் எங்க அப்பா வச்சாங்க. அது எதுக்காக வச்சாங்கன்னா அது அன்பு நிமித்தம் வச்சாங்க. எங்க அப்பாக்கு அந்த பெருமையுடைய அன்பு நிமித்தம். ஆனா இவங்க தாங்கள் செய்யற பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கல்லறையை கட்டுறாங்க. அதான் நம்ம பார்க்கணும். கொலை செய்த அப்போ கேட்டி நோ. சரி, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 52வது வசனம். அப்போஸ்தலர் 7:52. தீர்க்கதரிசிகள் யாவரையும் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தினார்கள். நீதிபரருடைய வருகையை முன்னறித்தவர்களையும் அவர்களை கொலை செய்தீர்கள். நீதிபரர் வருகையை முன் அறித்தவர்களை கொலை செய்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க என்ன செய்யறாங்களோ கொலை செய்றாங்க. ஸ்தேவான் ரொம்ப அருமையாக ஒரு பிரசங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுல புட்டு வைக்கிறார். புட்டு வைக்கும் போது இங்க நம்முடைய ஆண்டவராகி இங்க 58 நீங்க பார்க்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் பாதத்தில் வைத்தார்கள். சவுல் எனப்பட்ட வாலிபன் இவரை தான் ஆண்டவர் பிடிக்கிறாரு, பவுலாக மாற்றுகிறார். சரி, ஸ்லைன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். வெளிப்படுத்துதல் 9வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துதல் 9:15. அப்பொழுது மனுஷர்களில் 3 பங்கை கொல்லும்படிக்கு ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷத்திற்கு செய்யப்பட்டது. மனிதர்கள் 3 கொல்லும்படிக்கு அப்போ கேனோ. ரோமர் 7வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 7:11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இந்த கொல்றதுங்கிறது ஆவிக்குரிய ஒரு மரணம். எப்பவுமே பைபிள்ல நீங்க பார்க்கும்போது ஒரு வார்த்தை லிட்டல் கொலை. இப்ப வெளிப்படுத்தல் நான் காட்டுனது லிட்டல் கொலை, அது ஆவிக்குரிய மரணம் கிடையாது. ஆனா பவுல் தன்னுடைய வாழ்க்கைய தன்னை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை கொன்றுச்சு அப்படிங்கிறார். என்னை கொன்றுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 8வது வசனத்தை உங்களுக்கு 9வது வசனம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்த பொழுது நான் ஜீவனுள்ள இருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் நான். இதுக்கு நான் ஒரு விளக்கம் நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். தாய் தகப்பன தூசிக்கிறவங்கள கொலை செய்யணும்னு இருக்கு. இது நியாயப்பிரமாணத்தில் வந்துச்சு. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி தாய் தகப்பன தூசிச்சா யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க, அப்படித்தாங்க. ஆனா என்னைக்கு அது ஒரு சட்டம் வந்துருச்சோ, இதுக்கு இன்னொரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹைவேல ஒரு கார் அல்லது பஸ், லாரி எவ்வளவு ஸ்பீடாக இருப்பாங்க. அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் இருந்த உடனே அவங்க என்ன செய்றாங்க, ஒரு போர்டு வச்சிடறாங்க. என்ன போர்டு வைக்கிறாங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட் ஒன்லி. எப்ப அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீட் உள்ள வச்சாச்சு, வெளியில வச்சிட்டாங்களோ அதுக்கு மேல போனாங்கன்னா உங்களுக்கு தண்டனை வரும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் படம் போட்டு இப்படி ஈட்டு போட்டிருப்பாங்க. இது வச்சாச்சா நீ ஹார்ன் அடிக்க கூடாது, ஹார்ன் அடிச்சாச்சுன்னா நீ பாவம் செய்து, தப்பு செய்து. சரி, இது ஒரு கொலை செய்த. 3வது ஆங்கர் அப்படின்னு பார்க்கணும். அவருடைய கோபம் ஆறாமலும். கோபம் ஆர்ஜி, ORGE, இமெயில் ஆர்ஜி, ORGE, ஆர்ஜி, ஆங்கர். இதுவும் கிரேக்க வார்த்தை. எபேசியர் 4வது அதிகாரம் 31. எபேசியர் 4:31. இப்ப 30வது வசனத்துல பரிசுத்தாவியானுடைய முத்திரை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் துக்கப்படுத்த கூடாது. எப்படி அவர் துக்கப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் லிஸ்ட் இருக்கு. அன்றி சகலவித கசப்பு, கோபம். இந்த கோபத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆர்ஜி, கோபம், மூர்க்கம், கூக்குரல் எல்லாமே பாருங்க. அடுத்த எல்லாமே ஒன்னேதான். ஒன்னுல இருந்து இன்னொன்னு அப்படி ஒவ்வொரு ஸ்டடியா அப்படி மேல 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 போறோமோ
கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எல்லாவித துர்க்குணங்களையும் உங்களை விட்டு நீங்க கிளம்புது. இதுல நம்ம பார்க்குற இந்த கோபத்தை ஆர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். சேம் இதே தான் கொலை சொல்லியும் பார்க்குறோம். கொலைசீர் 3வது அதிகாரம் 8வது 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணம் எல்லாம் விட்டு விலகுங்கள். பழைய மனுஷனுக்கு கேரக்டர் சொல்றாரு. இதெல்லாமே ஆர்ஜி கோபம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்களை கோபம் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. கோபம் தர்க்கம் இதை நம்ம பார்க்கிறது ஆர்ஜி. ஏற்கனவே நம்ம தியானிச்ச ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலுக்கு டோசிஸ். PTOSIS டோசிஸ். டோசிஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் ஜாம வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. டோசிஸ்னா ஃபால். இந்த டோசிஸ்ங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டோசிஸ் கண்ணை காட்டுறவங்களுக்கு ஒருத்தருடைய கண் கீழே இறங்கிடுச்சுனா அதுக்கு நாங்கள் சொல்றது டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொரு வார்த்தை மட்டும் பார்த்து முடிக்க இருக்கிறோம். அது பாரா. பாரா டோமா. டோசிஸ் கிடையாது, பாராடோமா. பாரா PARA பாரா P சைலண்ட் டோமா. டோசிஸ் பார்த்தீங்கன்னா PT தான். பிட்டோசிஸ் கிடையாது, டோசிஸ். அது மாதிரி இங்க பாராடோமா. பாராடோமா பாராடோமா அப்படிங்கிறதுனா சைட். பாராமெடிக்கல், நர்சிங், எக்ஸ்ரே, லேப், இதெல்லாமே பாராமெடிக்கல். அதுபோலதான் இங்க இந்த பாராடோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபால், சைடு. ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி விழுந்து போகும்படிக்கா எழுதினாங்க. விழுந்து போகும்படிக்கு டோசிஸ். அப்படி இல்லை, அவர்களுக்குள்ளே வைராக்கியம் விளைவிக்கத்தக்கதா புறஜாதி அவருடைய தவறு. இது புறஜாதியாராகிய நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில கொன்றதுக்காக அவங்க விழுகிறாங்க. இது ஒரு பேரலான ஒரு காரியம். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போய்க்கிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 4வது வசனம். இதற்கு ஒரு தலைப்பு, தேவன் அநியாயத்திற்கு விரோதமாக இருக்கிறார். அநியாயத்திற்கு விரோதமாக. ஒருத்தருடைய கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஹிட்லர் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் அநியாயம் செய்யறதுதான் அவருடைய கேரக்டர். கொலை, ஒண்ணுமே தெரியாத யூதர்களை, அவர் லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்வோம். அது அவனுடைய கேரக்டர். அவன்கிட்ட போய் யாரும் பேச முடியாது. முசோலினி, உகாண்டால இருக்கிற இடி அமீன், இவர்களெல்லாம் அநியாயம் செய்யறதான் அவருடைய ஒரு வாழ்க்கை. ஆனா சுகவாசியான ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். யாசர் அரஃபத், இவர் வாழ்க்கை ரொம்ப ராயல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதாவது நீ உன்னுடைய கேரக்டரை வச்சு ஆண்டவர் முடிவு பண்ண மாட்டார். அவர் அநீதியின் மேல் விரோதமா இருக்கிறது நம்முடைய தேவன். தேவன் உடனே அல்ல, ஒரு நாள் முடிவு கொண்டு வர போவார். உடனே அல்ல. உடனேங்கிறது என்னன்னா அப்படியே செய்வார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஏறுவது ராஜ வஸ்திரம்லாம் அப்படி போட்டுட்டு அப்படி ஸ்டைலா அப்படி பேசிட்டு இருக்க. தேவனை போல பேசின உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து உடனே தேவன் வந்து அடிச்சு இம்மிடியேட் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. ஆனா இது அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வசனம் விசாரிப்பின் நாள் அப்படின்னு பார்த்தோம். தூரத்தில் பால் கடிப்பின் நாள்ங்கிறது 2 நாளை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு பார்க்கணும். கற்றுண்டவர்கள் கீழ் முடங்கி ஒழிய கொலைப்பட்டவர்கள் விழுவார்கள். இவைகள் எல்லாவற்றும் விழுவார்கள். டோசிஸ். இவங்களுக்கு விழுகிறதுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 14:9. இப்ப இவர்கள் ஒருத்தங்க மட்டும் கிடையாது, பலர் இது போல தவறான காரியம் செய்து அவங்க எங்க விழுந்து கிடந்தாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். விழுவார்கள். டோசிஸ் எங்க போகிறாங்க? ஏசாயா 14வது அதிகாரம் கீழே இருக்கிற பாதாளம், கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து. அதுங்க கீழே இருக்கிற பாதாளம், கீழ் பாதாளம் மேல் பாதாளம் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கால பார்க்கிறோம். அப்புறம் அந்த மேல இருக்கிற இடத்த ஆண்டவர் கொண்டு போயிறாரு பரதேசுக்கு. ஆனா கீழே விடுது கீழே தான் இருக்குது. சாம் ஜபத்தில் இதை குறித்து ஒரு செய்தி பல தடவை சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல பூமியில தொலை போடுறாங்க, ஓட்டை போட்டு உள்ள போயிட்டே இருக்கும்போது அங்கிருந்து அலறல் சத்தம் கேட்டுச்சான். அதை அவங்க வந்து உள்ள அனுப்பி ரெக்கார்ட் பண்ணி அதில் என்னென்ன மொழியில கதறாங்கன்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனால் அது கீழ் பாதாளம். உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாக இருந்து அந்த அதிபதிகள் நல்லவங்க கிடையாது, தவறு செய்து ஆண்டவர் விரோதமாக வாழ்ந்து தேவனை விட்டு நாங்க சேர்ந்துதான் ரெடி, எங்களை கேட்க யாரு கிடையாது அப்படின்னு சொல்லி அதிபதிகளாக இருந்து செத்த ராட்சசர்கள் யாவரும். இந்த ராட்சசர் வந்து நீங்க நினைக்கிறாப்புல அந்த கோலியாத்து மாதிரி ஜெயிண்ட் எல்லாம் கிடையாது. அவங்க ராட்சசர்கள்னா ஹிட்லர். இவர் ஒரு ராட்சசரா இல்லையா? ஆளுக்குள்ளதான், ஆனா ராட்சசன். செத்த ராட்சசர் யாவரும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுக்குள் எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து நீயும் எங்களை போல பரிச்சயமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். ஏன்பா என்னெல்லாம் சேட்டா பண்ண, நாங்களும் தானே பார்த்துட்டு இருந்தோம், எங்களை மாதிரி நீ என்ன செஞ்சுட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லி. இப்ப முடிவு அவங்க செய்யற பொருள் இதான். சரி, இந்த சடுதியிலே விழுகிறார்கள். இந்த சடுதியில விழுகிறதுக்கு நம்ம பல முறை தியானிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நபரை பார்க்கலன்னா இந்த செய்தி கம்ப்ளீட் ஆகாது. எஸ்தர் 5வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 6 to 8. எஸ்தர் 5வது அதிகாரம் 11வது வசனம். எஸ்தர் 5:11. அவளுடைய மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்? முழு இஸ்ரவேலையும் கொலை செய்யணும். அப்பொழுது அவன் மனைவியாக சிரஷவும் அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவளை பார்த்து 50 முழம் ஒரு தூக்கு மரம் செய்யணும், அதில் மொர்காத்தாயை தூக்கி போடும்படி 4 தினம் ராஜா சொல்லணும். தூக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு. யார் சாகணும்? மொர்காத்தாய். இவன் ஆமான்கிறது ஒரு துஷ்டன். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஆமான முடிவு கொண்டார். 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே ஆமான் முருகதாய்க்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்திலே ஆமானாயே தூக்கப்பட்டார்கள். அப்பொழுது ராஜாவுடைய உக்கிரகம் தணிந்தது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இது தூக்குங்கிறது இந்த நம்ம வீரபாண்டிய கட்டவன் போட்ட தூக்கு கிடையாது. இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இப்ப நான் அதை காட்டுறேன். இந்த மாதிரி 50 முழத்துல ஒரு மரத்தை செய்வாங்க. இது ரவுண்டா இருக்கு, ஆனா அது ஷார்ப்பா இருக்கும். அதுல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆமானை பிடிச்சு, ஆமானுடைய ஆசனவா இதுக்குள்ள இருக்கணும். அவனை பிடிச்சு இந்த 2 காலையும் பிடிச்சு இழுத்துப்பாங்க. அப்ப இந்த இந்த அவனுடைய சரீரம் இது வழியா உள்ள குத்திக்கிட்டு, தலையை குத்திக்கிட்டு, மண்டையை பிளத்துக்கிட்டு வெளியே வரும். இதுதான் அன்னைக்கு செய்த இந்த தூக்கு மரம். ரைட், இது ஆண்டோடைய ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும்.
இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம அங்க பார்க்கறத இந்த தேவனை நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாத தேவன் இருக்கார். வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் வரும்போது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒருத்தர் மாற்ற முடியாது. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கலாம். 10வது அதிகாரம் 1-2. இந்த கூட்டத்தை அலட்சியப்படுத்துறாங்க. அதான் பிரச்சனை. ஏழை, விதவை, திக்கற்ற பிள்ளைகள், இவங்களை அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருந்தனால அவனுடைய கோபம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அது சடனா அந்த ஜட்ஜ்மெண்ட் முடியுது. இதுல அவங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அதான் நம்ம 10வது அதிகாரம் 3வது வசனத்துல விசாரிப்பின் நாள், பால் கடிப்பின் நாள். சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, ஒரு சிலருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்னால ரட்சிப்பினால மாற்றுவார். அது நீங்க ஜட்ஜ்மெண்ட் நாள் எப்படிங்க ரட்சிப்பினால மாற்றுறீங்க? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய கொலைகாரன், அவன் பேர் ஆட்டோ சங்கர். சொல்றது ஒரு 25 வருஷம் இருக்கும், இல்ல அதுக்கு கூட இருக்கும். 25 வருஷம் அதுக்கு கூட இருக்கும். எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. ராஜேஷ்க்கு தெரிஞ்சா போடுங்க, ஏன்னா அவருக்குலாம் பயங்கர மெமரி. இவர் என்ன செய்வார்னா, யார் யாரும் அவனுக்கு பிடிக்கலையோ அவனை கொண்டு அவனை வீட்டிலேயே புதைச்சோம். பாடி வெளியில போனா தானே என்ன செய்யும், கண்டுபிடிப்பாங்க. எத்தனையோ பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு கொலை தண்டனை போட்டாங்க. அவன் ஒரு பயங்கர ஒரு முரட்டாட்டமான ஆள். அவன் என்ன நினைச்சான், ஒரு பாஸ்டர் வர வந்து இந்த மாதிரி கொலைக்க வந்திருக்காரு, அதனால அவர் ரட்சிப்பு வேலையிலிருந்து ஒரு பைபிளை கொடுக்குறாரு. இது பைபிளை வாங்கி தூக்கி எரிஞ்சிட்டான். எரிஞ்சிட்டு ஒய்யா நீ ஆச்சு ஏசு ஆச்சுன்ற. இப்ப அங்க ஒரு லைட் இருக்கு. ஏன் நினைச்சான், நீங்க என்னை கொல்றதுக்கு நானே என்ன செய்வேன், அந்த பல்புல எடுத்துட்டு என் கையை வச்சு சூசைட் பண்ணிடுறேன்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவன் அங்க கரெக்டா நடக்கும்போது அந்த ஜெயிலர் அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க. ஏண்டா சங்கரே, இங்கிட்ட நடந்துட்டு இருக்க, அங்க ஒரு பைபிள் இருக்குல்ல, எடுத்து வாசிடா அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமாயிடுச்சு. ஜெயிலர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு, இங்க பைபிள் கிடைக்கிறது அந்த ஆளுக்கு எப்படி தெரியும். சரி சொல்றாள், நம்ம தான் சாக போறோம், பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் அவனுக்கு தூக்கு தண்டனை ரெடியா இருக்குது, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை வாசிக்க வாசிக்க அப்படியே ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்டு அந்த பாஸ்டரை வர சொல்லி அவர் கையில ஞானஸ்தானம் நடக்கிறான். அப்புறம் ஒரு 3 லெட்டர் எழுதினான். ஒரு லெட்டர் அவனுடைய ஃப்ரெண்ட், அவன் தான் இவனை வழி நடத்தினது பாவத்துக்கு. அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதும் பொழுது, ஏய் ஒன்னாலதான் நான் அந்த பாவம்லாம் செய்ய வச்சேன், நீ செய்ய வச்சு தூண்டி 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 என்னை நான் சாக வச்சிட்டேன். ஆனா நான் மறிக்கும் போது நான் பரலோகத்துக்கு போவேன். இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார், நீயும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வந்துட்டு. 2வது உங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அம்மா, என்னால உனக்கு தலை குனிவு, எங்கேயுமே உன் தலையை காட்ட முடியாது. ஆனாம்மா நான் பரலோகத்துக்கு வருவேம்மா. அந்த பரலோகத்துல இல்ல அது வருஷம் தெரியுமா ராஜேஷ், அதான் கேட்டேன். இயர் எனக்கு நான் இப்போ கொஞ்சம் சின்ன பையன் நினைக்கிறேன், ராஜேஷ் தெரியும். சரி, அப்ப அந்த லெட்டர் எழுதி அம்மாவுக்கு அனுப்புறாங்க. மனைவிக்கு ஒரு லெட்டர். அவர் வந்து ஒரு நிச்சயத்தோடு மறிக்கிறார். பாருங்க, இது கொலைக்காக நியமிக்கப்பட்ட நாள். ஆனா இவர் பரலத்துக்கு போயிட்டார். ஆனா இந்த டிக்கெட்டுகள்லாம் அப்படி கிடையாது. இது எங்க வருது, இது விசாரிப்பு நாள். என்ன செய்வாங்க, இங்க ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் யாரிடத்திலே ஓடுவீர்கள்? யாரிடத்துல ஓட முடியும்? ஆண்டவர்கிட்ட தான் ஓடணும். ஆனா அங்க வர மாட்டாங்க. அங்க வந்தானா அவர்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்னா, வித்தவுட் மீ, நான் இல்லாமல் உங்களால் முடியாது. இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. இந்த சிறைப்பட்டு போறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். உபாகமம் எடுத்துக்கோங்க. 31வது அதிகாரம் 16 31:14. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள போகிறாய். இனி என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் கிளியரா வச்சுட்டு அந்த மாதிரிதான் நடந்துச்சு. இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போய் இருக்கும் தேசத்திலே அந்நிய தேவர்களை சோர மார்க்கத்தை பின்பற்றி என்னை விட்டு தங்கள் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு
என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனாலே அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவளை தொடரும். அந்நாளிலே நான் நடுவில் ஏறாதபடினாலே அல்லவா நடக்கிறது என்று சொல்லுவார்கள், நினைக்கிறார்கள். 1987 90 கரெக்டா பாருங்க. 1987 90 இந்த டயத்துல நான் மறந்துட்டேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு நாளை நீர் நியமித்திருக்கிறீர் ஐயா. அன்று ஆட்டோ சங்கர் ரட்சிக்கப்பட்ட பரலத்தில் இருக்கிறார். அதுபோல இன்று எங்களோட கூட வழி நடத்துகிறீர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் உங்களுடைய கிருபைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிக்க கரத்திற்கு கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே.